வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், அரிசி ஒரு 50 கிராம், எள்ளு 25 கிராம், உப்பு, பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, பெருங்காயத்தூள் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். வரமிளகா வந்து ஒரு 20 வரமிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே பெருங்காயம் போட்டுக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, பொரிஞ்செடுத்து இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, தீயாமல் இதே மாதிரி ஒரே மாதிரி வறுப்படணும். அதாவது கோல்டன் கலரில் லைட்டாக பாருங்க. இப்போ வந்து இதை எடுத்து இந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது வந்து நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்க போகிறோம். அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதும், நம்ம எண்ணெய் விட வேண்டாம் அதுக்கெலாம். இதுவும் அதே மாதிரி ஒரே மாதிரி தீயாமல் வறுத்துக்குவோம். உளுந்து ஒரே மாதிரி வறுப்பட்டுருக்கு, நம்ம எடுத்துடலாம். வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அரிசி வந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க, பட் எங்கள் வீட்டில் பிடிக்குங்கிறதுனால நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா அரிசியும் பொரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். இதையும் அப்புறம் எள்ளு எள்ளுக்கு வந்து சூடு இருந்தால் போதும், அதுலேயே அது பொரிஞ்சு வந்துடும். எனக்கு தெரியுதா ஒன்றுனா வடிக்கிறது. இந்த பாருங்க, நல்லா வெடிக்கிறது தெரியறது. இதை எடுத்துடலாம். நம்ம வரமிளகா வந்து நான் ஒரு 20 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, மிளகா வந்து நல்லா வறுபட்டுருது, நம்ம எடுத்துடலாம். வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு, இந்த பொடிக்கு என்ன தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். சும்மா அந்த லைட்டாக ஒரு பரட்டிட்டு எடுத்துடலாம். உப்பில் வந்து அந்த தண்ணி சத்து போகிறதுக்காக தான் லைட்டாக வறுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து, நம்ம வந்து இதை குறைக்கறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அரிசி போட்டிருக்கேன் இல்லையா, அது எதுக்குன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பையனுக்கு வந்து அந்த அரிசி போட்டு அரைக்கும் போது அந்த குறைன்னு இருக்கு இல்லையா, அது தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் அரிசி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா இதே அதை தவிர்த்து மிச்சதெல்லாம் போட்டு அரைச்சாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இந்த பாருங்கள், நல்லா குறைன்னு அரைச்சுட்டோம். தெரியுதா, இந்த குறைன்னு இருக்கு பாருங்கள். இட்லி மிளகாப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.